இன்னைக்கு ஏகேஎம் சமையலில் ஒரு முருங்கைக்கீரை நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டில் இருக்க கீரைமா, டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்ன போடணும்னு பாருங்கள். முருங்கைக்கீரை இது க்ளீன் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகா இது பாருங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேம்மா தோலோட. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இது வந்து நான் அப்பளம் பொரிச்சது, கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்பளம் பொரிச்ச எண்ணெய் அதில் தான் பண்ணுறேன். அப்பளம் பொரிச்சிட்டு உடனே கீரை பொரிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன், அதை போடுறேன். கூடவே காஞ்ச மிளகாயும் போடுறேன். இது நல்லா செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். சில பேர் வெங்காயம் போட மாட்டாங்க, ஆனால் வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா. நம்ம பூண்டு தட்டி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா, அதையும் இதிலே போட்டுவோம். போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுமா. வதங்கினதுக்கு அப்புறம் தான் கீரை போடணும். வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தண்ணியே போடக்கூடாதுமா. இதில் கீரையில் தண்ணியே ஊற்றக்கூடாது. சில பேர் தண்ணியை ஊற்றிடுவாங்க, தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இதுவும் வந்து கீரையை வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு தட்டு போட்டு ஒரு ஆவி வந்தோடனே நம்ம நிறுத்திட்டு தேங்காயை போட்டுடணும். இல்லைன்னா கீரை வந்து கசக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் சாப்பிடவே முடியாது. உப்பு கம்மியாக தான் போடணும், நிறைய உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டிங்கன்னா கரிச்சிடும், அப்புறம் சாப்பிடவே முடியாது. வருங்க இதை அப்படி போட்டு வதக்கின பிறகு நான் போடும்போது எவ்வளோ கீரை வந்து இப்போ எவ்வளோ கம்மியாக வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இதை போட்டு தட்டு போட்டு ஒரு 3 பாருங்கம்மா, அவ்வளோதான் கீரை. ஒரே ஒரு சும்மா ஒரு ஆவி பாருங்க. அதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காயில் பாதி போட்டிருக்கேன். இதை திருவி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு கலரி நிறுத்திட வேண்டியது தான். இதை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கீரை. இதுலேயே வேர்க்கடலை போட்டால் செய்யலாமா. வேர்க்கடலை மட்டும் நுணுக்கி போட்டு தேங்காய்க்கு பதில் அதை போட்டு செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கீரை மட்டும் எப்பவுமே வந்து தண்ணி ஊற்றுறது பாருங்க, அப்படி இருக்கும். நம்ம பழன்னு இருக்கணும். ஒரே ஆவி தான், நிறைய நேரம் வைக்கக்கூடாது கீரையை. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் கசப்பாயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து வெண்டைக்காய் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் செய்யும்போது குழன்னு வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி அதில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள்